ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மம்மிஸ் கிச்சன். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. ஹரியாலி சிக்கன் செய்கிறதுக்கு என்னெல்லாம் நான் எடுத்திருக்கேன்னு இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன். நான் 1 கிலோ சிக்கனை மீடியமாக அறுத்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, ஒரு 6 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி துண்டு, ஒரு 5 வெள்ளை பூண்டை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் ஒரு கப்பில் வந்து கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து மிளகு, ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, மல்லி இலை, புதினா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம தயிரையும் ஊற்றிக்கலாம் மிக்சிலேயே. இப்போ நம்ம தயிரையும் இது கூடயே ஊற்றி ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அகலமான ஒரு கடாயில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கிட்டோம். நம்ம தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு இந்த பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சது கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனோடனே சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. அதில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம இப்போ கரம் மசாலாவையும் மஞ்சள் தூளையும் போட்டுக்கலாம். அண்ட் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நல்லா இது ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம இப்படியே வச்சோம்னா இதில் மூடி வச்சிடலாம். இது வந்து ஓரளவுக்கு சிக்கன் இதிலே வெந்துடும். உப்பும் போட்டிருக்கோம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதிலேருந்து தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கனில் இருந்த தண்ணி பிரிஞ்சு வந்து ஒரு பாதி வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சதை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ மசாலா நம்ம போட்டுக்கிட்டோம். இது ஃபுல்லாக நல்லா வெந்து வரணும். மசாலா இதில் பிடிச்சி, இதில் நான் பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணுங்கிற காரத்துக்கு அளவு நீங்கள் போட்டுக்கலாம். இது நல்லா வெந்து சுருண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுன்னா நமக்கு சிக்கன் ரெடி. இது வந்து ஹரியாலி சிக்கன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் தயிரெல்லாம் போட்டிருக்கு. தயிர்லேயே வெந்து வரனால இதில் புளிப்பு டேஸ்ட் வந்துடும். பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால காரம் ப்ளஸ் எல்லா டேஸ்ட்டுமே சிக்கனோடு சேர்ந்து இது வேகும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா ஒரு கொதிச்சு வந்துருச்சு. 3/4 பதம் வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் சிக்கன் ரெடி ஆயிரும். இது தெரியுதா? இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சூப்பராக ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. எங்கள் வீட்டில் இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நமக்கு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹரியாலி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் வீட்டில் எல்லாருமே க்ரீன் சிக்கன் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.